Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Lasso tool பத்தி பார்க்க போறோம். Lasso tool பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அப்படியே ஹீலிங் பிரஷ் பத்தி குயிக் செலக்ஷன் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா crop tool, perspective crop tool இந்த மூணையும் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். Hi friends, இப்போ Lasso tool நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ Lasso tool பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. Lasso tool இப்போ இது பாத்தீங்கன்னா இப்படி கட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஆனா எங்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ மவுஸ் வந்து கிளிக் பண்ணாம அப்படியே நகர்த்திட்டே போனீங்கன்னா அந்த கர்வ் வந்துட்டே இருக்கும் உங்க கூடயே. விட்டுட்டிங்கன்னா ஜாயின் ஆகிக்கும். ஓகேங்களா? Lasso tool பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் இப்படி செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலையே விட்டுட்டிங்கன்னா ஜாயின் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு மவுஸ்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா ஜாயின் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ இதையே நீங்கள் கட் பண்ணி கூட வேறு பக்கம் பேஸ்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா Lasso toolலையே polygonal Lasso toolனு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக வருவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கிற இமேஜுக்கு நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணி ஈஸியாக கட் பண்ணுறதுனா இந்த மாதிரி இமேஜுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இல்லை லைன் டைப்பில் இருக்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி Lasso tool, polygonal Lasso tool யூஸ் பண்ணிக்காங்க. கொண்டு வந்து எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதாகிக்கும். ஓகேவா? இப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணுறோம். பேக்ரவுண்டை எப்போவுமே டபுள் இந்த இமேஜ் மட்டும் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக். பேக்ரவுண்டை எப்போவுமே நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் ஆகாது, ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ லேயராக பண்ணால் மட்டும்தான் அதனுடைய பேக்ரவுண்டை டெலிட் பண்ண முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஆகிடும். இப்போது Ctrl+Shift+I அவுட்ரு செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் பண்ணிங்கன்னா இதுதான் டெலிட் ஆகும். இப்போ Ctrl+Shift+I அடிச்சிங்கன்னா இன்வெர்ட்னா அவுட்டரில் ஃபுல்லாமே செலக்ட் ஆகிக்கும். இப்போ என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஒன்று கொடுத்து ஃபெதரை எப்பவுமே கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நான் இப்போ இந்த Lasso tool எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணுறோம். ஓகேவா? பாருங்க, இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டூலுங்கிறது சேம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே கிளிக் பண்ணுறீங்க, மேக்னெட்டிக் டூலில் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக கொண்டு போனீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே அது கட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? சப்போஸ் வெளியில் போயிடுச்சுனாலும் ஒன்றும் இல்லை, பேக் ஸ்பேஸ் கொடுத்து வந்தீங்கன்னா வந்துக்கும். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துக்கும், இல்லை டெலீட் கொடுத்தீங்க வந்தீங்கனாலும் வந்துக்கலாம். அப்படியே வந்துங்கன்னா இமேஜ் மேலேயே கோடுவாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இது வச்சுட்டு இமேஜ் ஃபுல்லாக கட் பண்ணி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ Ctrl+J பார்த்தீங்கன்னா இமேஜ் கட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ Lasso toolங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா Lasso toolலையே கட் பண்ணுறவங்களும் இமேஜ் கட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் Lasso toolல polygonal tools கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், ஆல்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு Lasso tool செலக்ட் ஆகிடுது. பார்த்தீங்களா? டூல்ஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போது polygonal toolலேருந்து Lasso toolஆக மாறிடுச்சு. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கட்டிங் போகிறது ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகாது, ஏன்னா நான் polygonal tool வச்சுருக்கேன். இதே Lasso tool எடுத்துருந்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். மவுஸ்லேருந்து கை எடுத்திங்கன்னா ஈஸியாக ஜாயின் ஆகிடும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த Lasso tool பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. Ctrl+J போட்டோம்னா டூப்ளிகேட் ஆகிடும்.
அப்படியே வேணுங்கிற இடத்துல நகர்த்திக்கலாம். ஸோ கட்டிங்க்கு இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இமேஜும் அதாவது இந்த டூல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது குயிக் செலெக்ஷன் டூல். குயிக் செலெக்ஷன் டூல்னால் ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்டை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிறது தான். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதா, பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே ஈஸியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஏங்கர் பாயிண்ட் கொண்டு போனீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சி இது பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இது ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணுறது. இதுலேயும் கட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ட்டு பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் வேண்டாமோ அதெல்லாமே மறுபடியும் வெளியில் வந்துடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி லேயரை 0 ஆக்கிடுறோம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி பிடிச்சி டெலீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம் இமேஜ். குயிக் செலக்ட் டவுனில் இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது மேஜிக் டூல். சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஒரு இமேஜ் எடுப்போம், இதுவும் கட்டிங் பண்ணுவாங்களாம். மேஜிக் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கம் செலக்ட் ஆகிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல எல்லாம் வச்சுட்டு இது ஆகிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா லேசர் டூல்லையும் கட்டிங் பண்ணிக்கலாம், மேஜிக் டூல்லையும் கட் பண்ணலாம், அதே மாதிரி பென் டூல்லையும் கட் பண்ணலாம். பென் டூல் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட்டு, அது நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவே போடுறேன். அதே மாதிரி கிராப் டூல், ஒரு இமேஜை கிராப் பண்ணுற டூல். எனக்கு இப்போ இந்த இமேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கிராப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் வேணும்னா சைஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிளியர் கொடுத்துக்காங்க. உங்களுக்கு இந்த சைஸ் தான் வேணும் அப்படின்னா இந்த சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா கிளியர் கொடுத்துக்காங்க எப்போவுமே. சரிங்களா? எப்போவுமே கிளியர் கொடுத்துக்காங்க. கிளியர் கொடுத்துட்டு அது உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு டெலிட், அதான் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். கிராப் டூலோட வேலையே இதுதான். இல்லை எனக்கு இந்த சைஸ் தான் வேணும்னா இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. 10க்கு இன்ச்சஸில் வேணும், இன்ச்சஸ் 12 அப்படின்னு கொடுக்குற 200 ரெசல்யூஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல அந்த இமேஜ் இப்படி நகர்த்தினீங்கன்னா வந்து உட்காந்துக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும், இமேஜ் கட் ஆகிடும். ஓகேவா? இதுலேயே அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். பர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த இமேஜ் எடுக்கிறேன், எனக்கு இது மட்டும்தான் வேணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா, இப்படி இருக்குது. எனக்கு இது மட்டும் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்காங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்டர் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, இப்போ எனக்கு A4 சைஸில் வேணும் அப்படின்னா A4 சைஸுக்கு வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு புக் சைஸுக்கு கொண்டு வரதுனால கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வார்ப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஸ்பெக்டிவோட கிராப் டூலோட வேலை என்னென்னா கரெக்டாக அதை கட் பண்ணி நம்ம கொண்டு வரதான். பாருங்கள், இன்னொன்று வேணால் ஒர்க் அவுட் பண்ணி கட்டலாம். இப்போது இன்னொரு புக் எடுக்கிறேன். இப்படி கிராப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னா ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அதை கட் பண்ணி கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அது நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 3 டூல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஸ்லைஸ் டூலெல்லாம் வேண்டாம், இப்போ அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்சைட் டிசைனிங் கம்பெனி இந்த வெப்சைட் லேஅவுட் டிசைன் பண்ணுவோம் முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுல. அப்போ வந்து இது இமேஜ் இப்படி கட் பண்ணிகிட்டே போய்ட்டுருப்போம். பார்த்திங்களா? இந்த லோகோ டிசைன் வீட்டில் கட் பண்ணிகிட்டே போய்ட்டு நமக்கு வேணுங்கிறத. ஸோ இது என்ன ஆகுனா சேவ் பண்ணும்போது தனித்தனியாக இந்த பாக்ஸாக இந்த இமேஜ் எல்லாமே கட் பண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துரும். இதுதான் ஸ்லைஸ் டூலோட வேலை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லேசர் டூல் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கோம். அதில் என்னென்ன மாதிரி இது பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி குயிக் மேஜிக் டூல்ஸ், குயிக் செலெக்ஷன் டூல், இது இதுக்கெல்லாம் 3மே பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிராப் டூல் இமேஜை கிராப் பண்ணுறதுக்கான இது. ஓகேவா? நாளைக்கு அடுத்த வீடியோவில் இங்க் பில்லர், ஸ்பாட்டிங் ஹீலிங் டூலு, அப்புறம் ப்ரஷ் டூல் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.